Dear students, நம்ம செகண்ட் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா பேரலோகிராம் பார்த்தோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பேரலோகிராம். அதுக்கு அடுத்து செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பார்த்தோம்னா நம்ம ரோம்பஸ். செகண்ட் எக்ஸசைஸில் ரோம்பஸ். அதுக்கு அடுத்து தேர்ட் எக்ஸசைஸில் என்ன பார்த்தோம்னா ட்ரெபீசியம் பார்த்தோம். இந்த மூணு எக்ஸசைஸும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் தனித்தனி பார்ட்ஸாக பார்த்தோம். அதில் ஏரியா கண்டுபிடிக்கிறத நம்ம பார்த்தோம். மூணு எக்ஸசைஸ் தனித்தனியாக வந்துச்சு. இப்போ ஃபோர்த் எக்ஸசைஸ் லாஸ்ட் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சேலஞ்சிங் ப்ராப்ளம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மூணு எக்ஸசைஸையும் சேர்த்து ஒரே இதில் எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. மாற்றி மாற்றி சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு இதில் ட்ரெபீசியம் கேட்டிருப்பாங்க, ஒரு இதில் வந்து ரோம்பஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு இதில் பேரலோகிராம். அந்த மாதிரி சம்ஸ் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு சம்ஸாக மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸசைஸில் என்னென்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே நம்ம பேரலோகிராம் சம்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். செகண்ட் எக்ஸசைஸ் எடுத்தோம்னா அது எல்லாமே ரோம்பஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம். தேர்ட் எக்ஸசைஸ் எடுத்துட்டோம்னா ட்ரெபீசியத்தை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே பார்த்தோம். இப்போ ஃபோர்த் எக்ஸசைஸில் இந்த மூணு டாபிக்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு சம்ஸ் மாற்றி மாற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கிருக்கோம். அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பேரலோகிராம். அதோட ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணிக்குவோம். இப்போ பேரலோகிராம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பேரலோகிராமில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாகவும் ஈக்குவலாகவும் இருக்கும். 2.2ல் பேரலோகிராம் பார்த்தோம். ஏபிசிடிங்கிற ஒரு பேரலோகிராமு. இதில் ஆப்போசிட் சைடு பேரலாகவும் இருக்கும், லென்த் வந்து ஈக்குவலாகவும் இருக்கும். இது ரெண்டு ஆப்போசிட் சைடு, இது ரெண்டு ஆப்போசிட் சைடு. இது வந்து ஹைட்டு. அப்போ லென்த் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். பேரலல் சைட்ஸ் எது பேரலல் சைட்ஸ்னு சொல்கிறோம். ஏபியும் சிடியும் ஒரு பேரலல் சைட்ஸு. அடுத்து ஏடியும் பிசியும் ஒரு பேரலல் சைட்ஸு. அதுக்கு அடுத்து ஃபார்முலா பார்க்க போகிறோம். 2.2.1ல் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதுதான் பேஸு, இது ஹைட்டு. அதை ரெண்டே அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதிவோம். ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிறது யூனிட்ஸில் வந்துடும். அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம்னா சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஃபோர் சைட்ஸ். பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஃபோர் சைட்ஸ். செகண்ட் எக்ஸசைஸில் 2.3 ரோம்பஸ். ரோம்பஸில் வந்து ஆல் சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கும். Diagonal divides the rhombus into 4 right angle triangle of the equal area. Diagonals வந்து டிவைட் பண்ணையில் 4 right triangle of the equal area-வா இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து diagonals bisect each other at right angle. இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். diagonalsங்கிறது இதுதான். இது எல்லாமே நமக்கு 90 டிகிரியை பேஸ் பண்ணி வந்திருக்கும். 4 சைடுமே 90 டிகிரியை பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரெண்டு டைப்ஸில் நமக்கு ஃபார்முலா வருது. 2.3.1ல் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஃப் பேஸ் அண்ட் ஹைட் ஆர் கிவன். பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்கன்னா பேஸும் விங்கிற பேஸு ஹைட்ஸுங்கிற ஹைட்டு அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் த ரோம்பஸ்க்கு என்ன ஃபார்முலானா பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட்ஸு. இது ஒரு ஃபார்முலா. அடுத்து 2.3.2ல் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஃப் த டயகனல்ஸ் ஆர் கிவன். அதாவது பேஸும் ஹைட்டும் கொடுத்தா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோம். பி இன்ட்டு ஹைட்ஸு. டயகனல்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா D1 D2 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. D1 D2ங்கிறது தான் டயகனல். அப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ்ங்கிற வேலையில் 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டயகனல் கொடுத்தா 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 யூஸ் பண்ண போகிறோம். ஏரியா பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸசைஸில் ட்ரெபீசியம் 2.4 ட்ரெபீசியம். ட்ரெபீசியம் எப்படி இருக்குங்கிறாங்க பாருங்க. A parallelogram with one pair of non-parallel sides is known as the trapezium. Parallelogramல one parallel sides, இந்த ரெண்டு சைட்ஸ் எப்படி இருக்கும், நான் பேரலாக இருக்கும். ஒரு சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். இது ரெண்டும் பேரலாக இருக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்குது நமக்கு நான் பேரலாக இருக்குது. அதுதான் சொல்லிக்கலாம். அப்படி இருந்தால் தான் ட்ரெபீசியம் சொல்கிறாங்க. அடுத்து as a trapezium the distance between the parallel sides is the height of the trapezium. இந்த பேரலல் சைட்க்குரிய டிஸ்டன்ஸ் இதை தான் நம்ம என்ன செய்வோம் ஹைட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். Here the sides AD and BC are the not parallel. அதாவது ஏடியும் பிசியும் அந்த சைட்ஸ் தான் நமக்கு என்ன நாட் பேரலல் சொல்கிறாங்க. பட் ஏபி இஸ் பேரலல் டு டிசி. இது ரெண்டும் பேரலல் சைடு, இது ரெண்டும் நான் பேரலல் சைட்ஸு. அடுத்து ஐசோசெல் ட்ரெபீசியம்னா நமக்கு என்ன வரணும்னா இஃப் த நான் பேரலல் சைட்ஸ் ஆஃப் எ ட்ரெபீசியம் ஆர் ஈக்குவல். நான் பேரலல் சைட்ஸ் எக்ஸாம்பிள் இந்த ஏபிசிடியும் டயக்ராம் எடுத்துக்கிறோம். ட்ரெபீசியம் இந்த ஏடியும் பிசியும் நான் பேரலல் சைட்ஸு. அதோட லென்த் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏடி ஈக்குவல் டு பிசி தென் இட் இஸ் நோன் அஸ் த ஐசோலேட்டட் ட்ரெபீசியம்ங்கிற சொல்லிடுறாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம்ங்கிறது நம்ம பாருங்கள் 2.4 ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹைட்டு. ஹைட் இன்ட்டு A plus B.
ஏபிங்கிறது பேரலல் சைட்ஸ், 2 பேரலல் சைட்ஸோட லென்த் ஏபின்னு எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிடுவோம். 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு a + b ஸ்கொயர் இன்ஸ். இது வந்து ட்ரெபிசியம். இது 3 எக்ஸசைஸையும் நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இப்போ 2.4ல் வந்து இந்த 3 எக்ஸசைஸ் இந்த ஃபார்மாஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி மொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம். 2.4 exercise. First sum. The base of the parallelogram is 16 cm and the height is 7 cm less than its base. Find the area of the parallelogram. அதாவது ஒரு parallelogramோட பேஸ் கொடுத்துட்டாங்க 16 cm. அதை எழுதிட்டோம் given போட்டு b = 16 cm and the height is 7 cm less than its base. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட் வந்து 7 cm less than base. பேஸை விட ஹைட் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க, 7 cm less than இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட் ஈக்குவல் டு பேஸ் மைனஸ் 7. பேஸோட வேல்யூஸ் நமக்கு தெரியும் 16. அப்போ 16 மைனஸ் 7. அப்போ 16லேருந்து 7 நம்ம சப்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிரும், 9 கிடச்சிரும். இது வந்து ஹைட். இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா நமக்கு தெரியும். பேஸ் இன்ட்டு ஹைட், பி இன்ட்டு ஹைட். பியோட வேல்யூ 16, ஹைட்ஸோட வேல்யூஸ் 9. இப்போ 16 இன்ட்டு 9, 16 9 மல்டி பண்ணும். 9 6 are 54க்கு 4, ரிமைனிங் 5. 1 9s are 9, 9 + 5ங்கிற 14. அப்போ 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டருங்கிற யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு சம். அதுக்கடுத்து அதில் செகண்ட் சம் பாருங்கள். ஒரு an agriculture field in the form of a parallelogram. ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து parallelogram ஷேப்ஸில் இருக்குது. whose area is 68.75 ஸ்கொயர் ஹெக்டாமீட்டர். 75 ஸ்கொயர் ஹெக்டாமீட்டர். The distance between the parallel sides is 6.25 hectometer. Find the length of the base. Find the length of the base கேட்குறாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, parallelogram ஷேப்ஸில் இருக்குது. அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க. அடுத்த டிஸ்டன்ஸ் between the parallel side. அப்போ ஹைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைட்ஸ் ஈக்குவல் டு 6.25 ஹெக்டோமீட்டர். பேஸ் கேட்டிருக்காங்க. ஏரியா parallelogram வந்து 68.75 ஸ்கொயர் ஹெக்டோமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ parallelogram ஃபார்முலா நமக்கு இருக்குது. ஏரியாவுக்கு வந்து என்ன வந்து நமக்கு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்க என்ன வந்துடும், 68.75க்கு ஈக்குவல் பண்ண போகிறோம். பேஸோட வேல்யூஸ் கொண்டு வரணும். ஹைட்ஸ் வந்து என்ன இருக்குது, 6.25ங்கிறது நம்ம எழுதிடும். ஈக்குவல் டு 68.75. மல்டிபிகேஷனில் இருக்கனால இதை நம்ம என்ன செய்யணும், டிவிஷன் கொண்டு வர போகிறோம். ரெண்டுமே 2 டிஜிட்ஸ் இருக்குது. அதனால் 100 நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாது. இப்போ பாயிண்ட்ஸ் டெசிமல் மட்டும் ஒமிட் ஆகும். 6875 / 625 வரும். இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 687 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதில் 1 டைம்ஸ் இருக்கும் 625ங்கிறது. 7ல் 5 போச்சுன்னா 2, 8ல் 2 போச்சுன்னா 6, அடுத்து 5 அப்படியே கொண்டு வந்துடும். அப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிரும், 625. இந்த இடத்துல 2 தான், 625. அப்போ 1 டைம்ஸ் இருக்கும், 0 ஆகிடும். அப்போ 11 டைம்ஸ் இருக்கும். அப்போ பியோட வேல்யூ 11. 11ங்கிறது ஹெக்டோமீட்டர். 11 ஹெக்டோமீட்டருங்கிறது நம்ம சொல்லிடலாம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். A square and a parallelogram have the same area if the side of the square is 48 meter and the height of the parallelogram is 18 meter. Find the length of the base of the parallelogram. அதாவது ஒரு ஸ்கொயரும் ஒரு பேரலோகிராமும் ஈக்குவல் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயரோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க 48 மீட்டருங்கிறது சொல்லிட்டாங்க. அடுத்து ஹைட் ஆஃப் த பேரலோகிராமோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க 18 மீட்டருங்கிறது. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேஸ் கேட்குறாங்க. அப்போ 2 ஏரியாவே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சைடு ஏங்கிறது 48 மீட்டர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயருங்கிற ஏ ஸ்கொயர்னு வந்துடும். 48 × 48. இப்போ 48 × 48 ஏ ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். 48 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 8s are 64க்கு 4, ரிமைனிங் 6. அடுத்து 8 4s are 32, 32 + 6ங்கிற 38. அடுத்து 4 × 8, 32க்கு 2, ரிமைனிங் 3. 4 4s are 16, 16 + 3 19. அப்படி இதை ஆட் பண்ணிடுறோம். 4 8 + 2ங்கிற 10, 0 9 + 1 10, 13, ரிமைனிங் 1. அப்போ 2. அப்போ 2304 மீட்டர் ஸ்கொயருங்கிறது கிடச்சிரும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். அடுத்து ஹைட்டு நமக்கு தெரியும். ஹைட் ஈக்குவல் டு 18 மீட்டர். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். 2 ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஃபார்முலா எழுதலாம். b × ஹைட் ஈக்குவல் டு 2304. ஹைட்ஸோட வேல்யூஸ் தெரியும், 18 போட்டாச்சு. b × 18 ஈக்குவல் டு 2304ன்னு சொல்லியாச்சு. இப்போ பியோட வேல்யூஸ் தான் நமக்கு தேவை. இப்போ மல்டிபிகேஷனில் இருக்க 18 வந்து டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ 2304 / 18. அப்போ 2304 / 18ங்கிறது 18ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 2304 18ஆல் டிவைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 23 எடுத்துக்கிட்டோம். 1 டைம்ஸ் இருக்கும் 18.
அப்போ இங்கே 13 ஆயிரும். 13லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் 5 கிடைக்கும். இங்கே 1 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அடுத்து 0 கொண்டு வரோம், 50 ஆயிரும். 50ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம், 2 டைம்ஸ் இருக்கும். 2 18 ஆர் 36. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறோம். 10 - 6ங்கில் 4, 4 - 3ங்கில் 1. அப்போ 14 வந்துடும். அடுத்து ஒரு 4 டவுனில் கொண்டு வந்துடும். இப்போ 144 இருக்கும். 18 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம், 8 டைம்ஸ் வரும். 8 × 18 = 144. அப்போ இது 0 ஆயிரும். அப்போ 128 கிடைக்கும். அப்போ B = 128 மீட்டர். அப்போ பேஸோட வேல்யூஸ் என்ன சொல்லிடலாம், 128 மீட்டர்ங்கிற சொல்லிடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 4th சம் பாருங்கள். 4th சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, the height of the parallelogram is 1/4 of its base. ஒரு ஹைட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பேரலோகிராமோட ஹைட் வந்து 1/4 ஆஃப் பேஸோட 1/4, பேஸோட வேல்யூஸ்லேருந்து 1/4 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ பேஸை வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிடணும். if the area of the parallelogram is 676 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஏரியா பேரலோகிராம் கொடுத்துறாங்க 676 ஸ்கொயர் சென்டிமீட்டர், ஃபைண்ட் த ஹைட் அண்ட் த பேஸ் சொல்லிட்டாங்க. இப்போ பேஸ் வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம். ஹைட் வந்து 1/4னால 1/4 × பேஸ், பேஸுக்கு பதிலாக பி. அப்போ 1/4 × பி, பேஸுக்கு பதிலாக பி, ஹைட்டுக்கு பதிலாக 1/4 × பி. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் பி × ஹைட், அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க 676 = பி × ஹைட்டுக்கு பதிலாக 1/4 × பி. இப்போ இந்த 1/4 அப்படிங்கிட்டு கொண்டு வந்துடும். பி × பிங்கிறனால பி ஸ்கொயர்னு வந்துடும். 676 × 4, 676 × 4 பி ஸ்கொயர்டுங்கிறதுல நம்ம ஸ்கொயரை எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து 2 டைம்ஸ் இருந்தால் தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதனால் 676 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ண போகிறோம். 676, 6ல் வந்து எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, ஒரே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, 1. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2. அப்போ 27. 27ல் எத்தனை ஃபோர்ஸ் இருக்கும், 6 4s are 24, அதனால் 6. ரிமைனிங் 3 இருக்கும், 36. 9 4s are 36. அப்போ 169 வரும். 169 வந்து 13 டேபிள்ஸ்லாம் வரும். 13 × 13 169. இப்போ 4 × 13 × 13, அடுத்து இந்த 4ங்கிறது வரணும். இப்போ பாருங்கள், 676 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டோம். 4 × 13 × 13, 13 × 13 4. ஆல்ரெடி ஒரு 4 இருந்துச்சு, அந்த 4 அப்படியே போட்டோம். இப்போ 2 13லேருந்து ஒரு 13 அடிச்சாச்சு. ஒரு 4 வந்து நம்ம எடுத்துட்டோம். 2 4லேருந்து என்ன செஞ்சோம், ஒரு 4 நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டோம். அப்போ 13 × 4, அப்போ 13 × 4ங்கிற 52ன்னு வந்துடும். இப்போ பியோட வேல்யூஸ் என்ன கிடச்சிருச்சு, 52 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. இப்போ ஹைட்டு கொண்டு வரணும், பேஸ் கொண்டு வந்துட்டோம். ஹைட்டுங்கிறது 1/4 × பி. இப்போ பிக்கு பதில் என்ன வந்துடும், 52ங்கிறது வந்துடும். அப்போ 1 4s are 4, ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ 3 4s are 12. அதுதான் இங்கே 52ங்கிற அப்ளை பண்ணுறோம். 4 × 52 வந்து டிவைட் பண்ண போகிறோம். 1 4s are 4, ரிமைனிங் 1 வந்துடும். 2 வந்துடும். 12 வந்து 3 4s are 12. இப்போ 0 ஆயிரும். இப்போ 13. அப்போ ஹைட்டோட வேல்யூஸ் என்ன வந்துருச்சு, 13 சென்டிமீட்டர் வந்துச்சு. பேஸோட வேல்யூ வந்து 52 சென்டிமீட்டர்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ், இதுவரை பேரலோகிராம் பார்த்தா, அடுத்து ரோம்பஸ். த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் இஸ் 576 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் diagonals is half of the length of the other diagonals. Then find the length of the diagonal. அதாவது ரோம்பஸோட ஏரியா கொடுத்துட்டாங்க 576ன்னு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டயகனல்ஸ் வந்து அனதர் டயகனல்ஸ்க்கு ஹாஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு டயகனல் D1 எடுத்துக்கிட்டோம்னா அனதர் டயகனல்ஸ் வந்து 1/2 × D1ங்கிறது நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டயகனல் D1, செகண்ட் டயகனல் ஹாஃப் ஆஃப் த ஃபஸ்ட் டயகனல்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹாஃப்ங்கிற 1/2 × D1. இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஃபார்முலா, டயகனல்ஸ் கொடுத்தா என்ன ஃபார்முலா பார்த்தோம், 1/2 × D1 × D2ன்னு பார்த்தோம். இப்போ ஏரியா கொடுத்துருக்காங்க 576 = 1/2 × D1 × 1/2 × D1. ஏன்னா D1 பதில் அப்படியே D1 வந்துடும் ஃபஸ்ட் டயகனல். செகண்ட் டயகனல் வந்து 1/2 × D1. இப்போ இந்த 1/2 × 1/2 இல்லை வந்துடும், 1/4 வந்துடும். அந்த 4 அப்படிங்கிட்டு மல்டிபிகேஷன் கொண்டு வந்தாச்சு. 576 × 4. அடுத்து D1 × D1ங்கிற மட்டும் வரும். இந்த 4ங்கிறத 2 × 2ங்கிற பிரிச்சுக்கலாம். 576 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 576 5 வந்து எத்தனை டைம்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2ல் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 டைம்ஸ், 2 2s are 4, ரிமைனிங் 1 வந்துடும். அப்போ 17. 8 2s are 16, ரிமைனிங் 1 வந்துடும். 8 2s are 16. மறுபடியும் 2 டேபிள்ஸ், 1 2s are 2, 4 2s are 8, 4 2s are 8. மறுபடியும் 2 1ல் அப்ளை ஆகுது 14. அப்போ 7 2s are 14, 2 2s are 4. மறுபடியும் 72ல் வந்து 2, 7 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். 3 2s are 6, ரிமைனிங் 1. அப்போ 12 ஆயிரும். 6 2s are 12. அடுத்து 36, 36 2, 1 2s are 2, ரிமைனிங் 1 இருக்கும். 16, 8 2s are 16. அடுத்து மறுபடியும் 2, 18 வந்து 9 2s are 18,
அடுத்து 3 3s are 9. அப்போ என்னென்ன டேர்ம்ஸ் வந்திருக்கு? 2 3 வந்துருச்சு, இங்கே 2 2, இங்கே 2 2, இங்கே 2 2. அதை ஃபுல்லாக அப்படியே எழுதணும். ஆல்ரெடி ஒரு 4 இருந்துச்சு, அதை அப்படியே எழுதிடும். 2 × 2 × 2 × 2 6 2s வந்துச்சு. 3 × 3 இந்த 4ங்கிறது 2 × 2 டி 1 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ஒமிட் பண்ணோம்னா அப்படியே ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் நம்ம சேர்க்குறோம். 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் போட்டு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறோம். ஸ்கொயர் ஒமிட் பண்ணுறதுனால ஏன் ஸ்கொயர் போடுறோம்னா நம்ம ஸ்கொயர் ரூட்டில் வந்து 2 டைம்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ரிமூவ் பண்ண முடியும். அப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிருச்சு நமக்கு? இதை அப்ளை பண்ண போகிறோம். 2 2 2 3 2s வந்துடும். அடுத்து 3, அடுத்து ஒரு 2. இதை ஃபுல்லாக அப்படியே மல்டி பண்ணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 × 3 என்ன வந்து நமக்கு 24, 24 × 2 48. அப்போ 48 சென்டிமீட்டர். D1ங்கிறது 48 சென்டிமீட்டர். இப்போ D1ங்கிற 48 சென்டிமீட்டர். அப்போ D2ங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். D2 = 1/2 × D1, 1/2 × 48. அப்போ கேன்சல் பண்ணோம்னா வந்துடும் 24ங்கிற நமக்கு கிடச்சிடும். 48 2 டேபிள் 2 2s are 4, அடுத்து 8 டவுனில் வந்துடும். 4 2s are 8, 0 ஆச்சு 24. அப்போ டயனல்ஸ் D2ங்கிறது 24. அப்போ ஃபஸ்ட்டு டயனல் வந்து 48 சென்டிமீட்டர், செகண்ட் டயனல் வந்து என்ன வந்துருச்சோம்? 24 சென்டிமீட்டருங்கிறது நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. A ground is in the form of isosceles trapezium with a parallel sides measuring 42 meter and 36 meter long. The distance between the parallel sides is 30 meter. Find the cost of leveling if at the rate of 135 per square meter. ஒரு ஐசோசெல் ட்ரெபீசியம் சொல்லிட்டாங்க. அதில் பேரலல் சைட்ஸோட லென்த்து 42 மீட்டர் 36 மீட்டர் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதாவது ஹைட்டு கொடுத்துட்டாங்க 30 மீட்டருங்கிற சொல்லிட்டாங்க. அதோட லெவல் பண்ணுறதுக்கு காஸ்ட்டு பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 135 சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா கொண்டு வரணும். இப்போ பேரலல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரெபீசியம் ஏ வந்து 42 மீட்டர், பி வந்து 36 நம்ம எடுத்துக்கிறோம். ஹைட் வந்து 30 மீட்டர் சொல்லிட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா நமக்கு தெரியும். ½ × h × a + b 1/2. ஹைட்க்கு பதிலாக 30, ஏக்கு பதிலாக 42, பிக்கு பதிலாக 36. இப்போ 2ஐயும் 13ஐயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கேன்சல் பண்ணிடலாம் 30. அப்போ என்ன வேல்யூஸ் கிடச்சிடும்? 15 கிடைக்கும். அந்த 15 அப்படி எழுதினா 42ஐயும் 36ஐயும் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணால் 78 கிடச்சிடும். 6 + 2 8, 4 + 3 7. இப்போ 15ஐயும் 78ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 5 8s are 40, ரிமைனிங் 4. 7 5s are 35, 35 + 4 39. அடுத்து 1 8s are 8, 1 7s are 7, 0. 9 + 8 17, 7, ரிமைனிங் 1. 7 + 3 10 + 1 11. அப்போ 1170 மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டர். அப்போ காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டர். 1 மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டர். ஏன்னா கொஸ்டினில் வந்து ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டர் ஸ்கொயர் போட்டாலும் சேம் தான். அப்போ 1 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 135 சொல்லிட்டாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1170 மீட்டர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து என்ன வேல்யூஸ் நம்ம பார்க்கணும். அப்போ 1170 வந்து 135 மல்டிபிள் பண்ணும். 0ங்கிற விட்டுட்டு 117ஐயும் 135ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 7 5s are 35, 5, ரிமைனிங் 3. 7 3s are 21, 21 + 3 24க்கு 4, ரிமைனிங் 2. 1 7s are 7, 7 + 2 9. அடுத்து 1 வச்சு மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். அப்போ 5 3 1. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 தான். அப்போ 5 3 1. 5 5 + 4 9, 9 + 3 12, 12 + 5 17க்கு 7, ரிமைனிங் 1. 1 + 1 2, 2 + 3 5. இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போ இதை வந்துடும் 15,795 வரும். ஆல்ரெடி இந்த 0 விட்டுருக்கோம், அந்த 0 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 1,57,950 rupees ஆகும் காஸ்ட் ஆஃப் லெவலிங்கிறதுக்கு. அடுத்து வந்து 7th ஒன் பாருங்கள். 7th சம் கொஸ்டின் இந்த சைடு இருக்குது. இன் ஏ பேரலோகிராம் PQRS, ஒரு பேரலோகிராம் PQRS சொல்லிட்டாங்க. PM and PN are height corresponding to the sides. PM PN வந்து corresponding sidesோட ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. To the sides QR and RS respectively. If the area of the parallelogram is 900 square centimeter and the length of BM and PN are 20 centimeter, 36 centimeter respectively. Find the length of the sides QR and SR சொல்லிட்டாங்க.
அதாவது ஒரு பேரலோகிராம் சொல்லிட்டாங்க, அதோட ஏரியா சொல்லிட்டாங்க, அதில் 2 கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. PM அண்ட் PN தான் ஹைட்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் QR அண்ட் RS, அதோட பேஸோட ஹைட்டு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் PM அண்ட் PN ஓட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து பேஸ் கேட்குறாங்க QR இன்ட்டு SRங்கிறது. அதாவது PQRS ஒரு பேரலோகிராம் சொல்லிட்டாங்க, அதில் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. இது 20 சென்டிமீட்டர், இது வந்து 36 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த QRும் SRமுடைய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அவங்க ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் சொல்லிட்டாங்க 900ங்கிறத நமக்கு சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் நமக்கு என்னன்னா M, இதுதான் நமக்கு M, இது வந்து நமக்கு N. அதை வச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இந்த பேஸ் கொண்டு வரோம், இந்த பேஸ் கொண்டு வரோம், இந்த பேஸ் கொண்டு வரணும், இந்த ஹைட்டை நம்ம எடுக்க போகிறோம். இந்த பேஸ் கொண்டு வரணும், இந்த ஹைட்டை நம்ம எடுக்க போகிறோம். அதான் கேஸ் 1 எடுக்கிறோம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வந்து 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாரு. ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர், ஹைட்ஸ் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து B1ன்னு எடுத்துக்கிட்டோம். பேஸ் QR ஈக்குவல் டு B1, ஹைட்ஸ் 1 ஈக்குவல் டு 20. இதோட வேல்யூஸ் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பேரலோகிராம் ஏரியா நமக்கு என்ன இருக்கும், பேஸ் இன்ட்டு ஹைட், B இன்ட்டு ஹைட்ஸ்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கனால B1 இன்ட்டு ஹைட்ஸ் 1 ஈக்குவல் டு 900. B1ஓட வேல்யூஸ் தான் கொண்டு வரணும், அதனால் அப்படியே இருக்கும். ஹைட்ஸ் 1 பதிலாக 20ங்கிற நம்ம அப்ளை பண்ணலாம். மல்டிபிகேஷன் இருக்கிறனால நார்மலாக டிவிஷன் கொண்டு வந்துடும். அப்போ B1 மட்டும் இந்த பக்கம் இருக்கும், 900 டிவைட் பை 20. இதில் வந்து நம்ம ஒரு 0வை கேன்சல் பண்ணிடலாம். 90 வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும், 90 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 9ஸில் எத்தனை 2s இருக்கும், 4 2s are 8, ரிமைனிங் 1 வந்துடும். அடுத்து 0 அப்படி 5 2s are 10, அடுத்து 0, அப்போ 45. அப்போ B1, அப்போ இந்த QRோட பேஸோட வேல்யூஸ் நமக்கு என்னது 45 சென்டிமீட்டர். இது கேஸ் 1. அடுத்து வந்து இந்த ஹைட் எடுத்துக்கிறோம், அதை வந்து ஹைட்ஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டோம். RSஐ வந்து B2ங்கிற செகண்ட் பேஸாக நம்ம எடுத்துக்கிறோம். BS RSR ஈக்குவல் டு B2, ஹைட் வந்து ஹைட்ஸ் 2 ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். அப்போ 36 சென்டிமீட்டருங்கிறது ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் வந்து 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ பேஸ் B2 இன்ட்டு ஹைட்ஸ் 2, B2 இன்ட்டு ஹைட்ஸ் 2 ஈக்குவல் டு 900. இப்போ B2ஓட வேல்யூஸ் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஹைட்ஸோட வேல்யூஸ் 36ன்னு தெரியும், ஈக்குவல் டு 900. மல்டிபிகேஷனுக்கு நார்மலாக டிவிஷன் கொண்டு வந்துடும். அப்போ B2 ஈக்குவல் டு 900 பை 36. அப்போ 900 36ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 9ல் 36 இருக்காது, அதனால் 0 எடுத்துக்கிறோம். 90ல் வந்து 2 டைம்ஸ் இருக்கும், 2 36 are 72. அப்போ சப்ராக்ட் பண்ணோம், 10ல் 2 போச்சுன்னா 8, 8ல் 7 போச்சுன்னா 1, அடுத்து 0 அப்படியே கொண்டு வந்துடும். இப்போ 5 டைம்ஸ் இருக்கும் 180ல் 36, அப்போ 25 கிடைக்கும். B2ஓட வேல்யூஸ் வந்து 25 சென்டிமீட்டர். அப்போ பேஸ் QRோட வேல்யூ வந்து 45 சென்டிமீட்டர், SRோட வேல்யூஸ் என்ன வந்துருச்சு 25 சென்டிமீட்டருங்கிறது கிடச்சிது. 2 பேஸும் கொண்டு வந்துட்டோம், இந்த பேஸும் கொண்டு வந்துட்டோம், இந்த பேஸும் கொண்டு வந்துட்டோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. இஃப் த பேஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் ஆர் இந்த ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க, பேஸும் ஹைட்டும். அண்ட் த எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரேஷியோவில் 7:3 அண்ட் த ஹைட் இஸ் 45 சென்ட் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. தென் த ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கேட்குறாங்க. இப்போ பேஸ் ஹைட்னால B/H ஈக்குவல் டு 7:3. ரேஷியோவில் வந்தாலே சம் கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளேயில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் வேரியபிள்ஸ் வந்து நம்ம எக்ஸாக எடுத்துக்கிற போகிறோம். இப்போ B ஈக்குவல் டு 7x, ஹைட்ஸ் ஈக்குவல் டு 3x. இப்போ ஹைட்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க 45. அப்போ ஹைட் வந்து 45, அப்போ 3x ஈக்குவல் டு 45. அப்போ x ஈக்குவல் டு 45 டிவைட் பை 3. 45 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 45 3ஆல் டிவைட் பண்ணால் 4ல் வந்து 1 டைம்ஸ் இருக்கும் 3, 1 3s are 3, ரிமைனிங் 1. அடுத்து 5 அப்படி கொண்டு வந்துடும், 5 3s are 15. அப்போ 15. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து என்னது 15 சென்டிமீட்டர். எக்ஸு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன கொண்டு வந்துடலாம், பியோட வேல்யூஸ் கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி ஹைட்ஸ் இருக்குது, பியோட வேல்யூஸ் கொண்டு வந்துட்டு ஹைட்ஸோட வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ பேஸ் வந்து 7x, எக்ஸோட வேல்யூஸ் 15, அப்போ 7 × 15, அப்போ மல்டி பண்ணோம்னா 105. இப்போ பேஸ் வந்து 105, ஹைட் வந்து 45. அப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ B இன்ட்டு ஹைட்ஸுங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். பியோட வேல்யூஸ் என்னது 105, ஹைட்ஸோட வேல்யூஸ் என்னது 45. அப்போ 105 × 45, 105 45, 5 5s are 25, 5 ரிமைனிங் 2, 0ங்கனால 2 அப்படியே போட்டுலாம். 1 5s are 5, 4 5s are 20க்கு 0, ரிமைனிங் 2, 4 × 0 0, அந்த 2 அப்படியே அப்ளை பண்ணிடலாம். 1 × 4னால 4, 5 அப்படியே கொண்டு வந்துடலாம், 2 அப்படியே கொண்டு வந்துடலாம். 5 + 2 இங்கே வந்துடும் 7, 4ங்கிற அப்படியே வந்துடும். அப்போ 4725 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிற நம்ம சொல்லிடலாம் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். அதுக்கடுத்து பாருங்கள் 9th சம். 9th சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ABCD.
ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடி சொல்லிட்டாங்க. இப்போ ஏசி இஸ் 24 சென்டிமீட்டர் அண்டு பிஇடிஎஃப் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அதான் ஒரு டைனல்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து 2 ஹைட்டு சொல்லியிருக்காங்க. இது ஏபிசிடிங்கிற ஒரு பேரலோகிராமு. இதில் ஏசிங்கிறத 24 சொல்லிட்டாங்க. இது ஒரு ஹைட்டு 8 சென்டிமீட்டர், இது ஒரு ஹைட்டு, ரெண்டுமே ஈக்குவல். பிஇயும் டிஎஃப்பும் ஈக்குவல். அப்போ இது ஒரு நம்ம என்ன செய்ய முடியும், இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் கன்சிடர் பண்ணணும். 2 ட்ரையாங்கிள், அப்போ மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, கீழே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. 2 ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கொண்டு வந்து அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏபிசியோட பேஸ் வந்து என்னது, பி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8, இப்போ ஹைட் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஏடிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் பேஸ் என்ன தான், பி வந்து 24 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டுக்குமே பேஸும் ஹைட்டும் சேமாக தான் இருக்குது. அப்போ ரெண்டையும் தனித்தனியாக போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபஸ்ட்டு இதுக்கு போகிறோம். அப்போ ட்ரையாங்கிள்னாலே நமக்கு அந்த ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ 1/2 இன்ட்டு 24 இன்ட்டு 8. இப்போ 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், 4 கிடச்சிரும். இப்போ 24 இன்ட்டு 4 வரும். அப்போ 24 இன்ட்டு 4ங்கிற 96 வந்துடும். 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது ட்ரையாங்கிள் ஏபிசியோட இந்த சைட்ஸோட ஏரியா. இப்போ அப்போ ஏடிசி கொண்டு வரணும். ஏரியா ட்ரையாங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ ஆஃப் இன்ட்டு பிங்கிறது 24, ஹைட்ங்கிறது 8. இதுவும் அதே மாதிரி செஞ்சுனா 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேல்யூஸ் கிடச்சிரும், 4 கிடச்சிரும். அப்போ 24 இன்ட்டு 4. அப்போ 24 இன்ட்டு 4னா 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 2 ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டல் ஏரியா கிடச்சிரும். இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி. அப்போ இதுக்கு ஒரு 96, இதுக்கு ஒரு 96, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா என்ன வேல்யூஸ் கிடச்சிரும், 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறத நம்ம சொல்லிடலாம்.